இல்ல மக்கள் எதிர்பார்த்த கூட்டணிய நீங்கெல்லாம் ஒண்ணாகணும்னு சொன்னீங்க. அந்த எதிர்பார்த்த கூட்டணி தான் இப்ப வந்து மன்னன் எடப்பாடியார் அமைச்சிருக்கிறாரு. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஒரு மக்கள் வந்து ஆட்சி மாற்றம் என்ற மனநிலைக்கு வந்து விட்டார்கள். அப்ப மீண்டும் நல்லாட்சி வரணும், ஆட்சி மாற்றம் என்ற அந்த மனநிலைக்கு வந்ததற்கு பிறகு, ஒரு சில கட்சியினுடைய நிலைப்பாடுகள பெருசா மக்கள் வந்து அத பொருட்படுத்த மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்ப ஆட்சி மாற்றம் என்ற மனநிலைக்கு வந்துவிட்ட காரணத்தினால, தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடியார் தலைமையில ஆட்சி அமைக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நடந்ததை பார்த்திருப்பீங்க. இரட்டை இலை சின்னத்துல இருந்து வெற்றி பெற்றவங்களே வந்து திமுக ஆட்சி மீண்டும் வரணும்னு சொல்லி ஓபிஎஸ் இருக்கட்டும், ஐயப்பனா இருக்கட்டும் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க எப்படி அது பாக்குறீங்க? உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வந்து அத ரொம்ப வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. அது இதுதான் என்னுடைய கருத்து. திமுக ஆட்சியில நாங்கள் எல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட, புரட்சி தலைவி அம்மாவால் வளர்க்கப்பட்ட வளர்ப்புகள். அந்த வளர்ப்புகள் வந்து நாங்கள் வந்து எப்போதுமே தடம் மாறாமல், தடுமாறாமல், நிலை மாறாமல் நம்ம வந்து ஒரே இலக்கோட நம்ம பயணிக்கிறோம். இன்னைக்கும் அப்படிதான் நாங்க எல்லாம் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படிதான் இருக்கணும். ராணிமலை சட்டமன்ற தொகுதி எவ்வாறு நடத்தப்பட்டது? ராணிமலை சட்டமன்ற தொகுதி திமுக அரசு எவ்வாறு நடத்தப்பட்டது? கேட்ட திட்டங்கள் கிடைச்சதா? இல்ல விராலிமலை ஒவ்வொன்றுக்கும் நான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் வந்து எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட சட்டமன்றத்தில் நான் ஓங்கி குரல் கொடுத்திருக்கின்றேன். காவிரி வைகை குண்டாறு திட்டத்துக்கு நான் 2 முறை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறேன். காவிரி தண்ணி சரியாக விநியோகம் செய்ய பொழுது நான் ஒரு எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினரா புதுக்கோட்டைக்கும் கூட சேர்த்து கூட நான் வந்து நம்ம மாவட்டத்துக்குமே சேர்த்து நான் பேசியிருக்கிறேன். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சியில ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள்லாம் தீட்டப்பட்டது உங்க எல்லாருக்குமே ஊடக நண்பர்களாகி உங்களுக்கு தெரியும். ஒரு மாவட்டத்துடைய மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும், மாவட்டத்துடைய பல் மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும், மாவட்டத்துடைய வேளாண்மை கல்லூரியா இருக்கட்டும், கலை அறிவியல் கல்லூரியா இருக்கட்டும், பெரிய சாலை வசதிகளா இருக்கட்டும், இல்ல வந்து அது பெரிய நீங்க சொல்லிய பால வசதிகளா இருக்கட்டும், இல்ல நீங்க சொல்லக்கூடிய இந்த ஜேஜேஎம்மா இருக்கட்டும், அமிர்தரங்க எல்லாமே அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். நம்முடைய மாவட்டம் அதிமுக ஆட்சியில தான் வந்து பெரிய வளர்ச்சியையும் திட்டங்களையும் கண்டிருக்கிறது என்பதுதான் எல்லோருக்கும் தெரிந்த அறிந்த உண்மை.